ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, நிலா வந்து சேரன்கிட்ட தான் பேசின்னு இருப்பாங்க. உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை நடந்தால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டதுக்கு இப்போது அப்படியே முடிச்சிருப்பாங்க கதையை. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகும். நான் சொல்லுங்கண்ணே, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்து இந்த மாதிரி ஒரு பொறுக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா கேட்டதுக்கு, இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அங்கேருந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவர் சேரன் அழ ஆரம்பிச்சிருவார். உடனே வந்து பல்லவன்கிட்ட வந்து என் சூழ்நிலை உனக்கு புரியும் பல்லவா, தேவையில்லாத வேறு எதுவும் பேசிடாது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, நான் எதுவும் பேசல அண்ணி அப்படின்ட்டு அவரும் சொல்லிடுவார். உடனே பாண்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னா அவர்கிட்டையும் அங்கிள்கிட்டையும் நான் போயிட்டு வரேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஏம்மா நீ ஏம்மா போகிற அப்படின்ற மாதிரி அவர் கலங்கிக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி அதாவது ஒரு கஷ்டப்பட்டு அவங்கள வெளியில் அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே கிளம்பி போகும்போது பல்லவன் தான் வந்து பேக் எடுத்துக்கிட்டே வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணுவாங்க. நீ போ பல்லவா வீட்டுக்கு, நான் போய்க்கிறேன். எங்கே அண்ணி போவீங்க, நான் வேணால் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அதெல்லாம் நீ வேண்டாம், அட்லீஸ்ட் நான் சொல்கிற பேச்சு நீயாவது கேளு, நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துப்பேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போவார். திரும்ப பார்த்துக்கிட்டே போவார். இவங்களும் வந்து திரும்ப போவாங்க. அவர் வீட்டுக்கு போய் இப்படி டேர்ன் ஆன அடுத்த செகண்ட் வந்து இவங்க பஸ்ஸில் ஏற மாட்டாங்க. அப்படியே நடந்து போயிட்டே இருந்துட்டு ஒரு கோவிலில் போயிட்டு உட்கார போவாங்க. அந்த கோவிலில் தான் பார்த்திங்கன்னா வானதிக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி வந்து நிச்சயதார்த்தத்தில் வந்து பூ வச்சே முடிச்சுருவாங்க, கல்யாண டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் வானதிக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் விருப்பம் இல்லாததான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேரன் வந்து சோழன்கிட்ட போய் செம்மையாக திட்டுறாரு. நம்ம வீட்டில் ஒரு புள்ள இருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இருந்தால் நம்ம அந்த பொண்ணை வந்து அந்த பொறுக்கிக்கிட்ட வாழ விட்டுருப்போம்மாடா, அதுதான்டா இப்போ நிலா செஞ்சுருக்குது. அதனால தான் நிலா வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு. இந்த வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை எல்லாமே எடுத்துக்கிட்டு அது கிளம்பிடுச்சு அது அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் சொல்லுவார். அதுக்கப்புறம் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படிடா ஒரு பொண்ணை ஏமாத்தியா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டு திட்டின்னு இருக்கும்போது, இவங்க பாண்டியன் வந்து உன் பிரச்சனை புரியுது, நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுவோன்றது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும் போது சேரனுக்கு கோவம் வந்து, என்னடா அவங்ககிட்ட போயிட்டு பறிஞ்சு பேசிக்கிட்டு உட்காந்துருக்குற, அவன் பண்ண தப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவர் நடேசனும் வந்து பார்த்தோன்னா சும்மா என்னடா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு மட்டும் பிடிச்சா போதுமா, அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிக்க தேவையில்லையா, ஸோ அம்மா எப்போ பார்த்தாலும் அதே சொல்லிட்டு உட்காந்துருக்குற அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அவர் திட்டிட்டு வெளியில் கிளம்பி போயிடுவார். இவங்க எல்லாருமே சேர்ந்து திட்டும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சோழனுக்கு கோவம் வந்து, இனி நானும் இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரில் கிளம்பி போகிறாரு. யாரும் வந்து தடுக்கலை கொள்ளலை, அவர் பாட்டுன்னு கிளம்பி போயினே இருந்துட்டார். நிலா வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நேராக என்ன பண்ணுவாங்க, கோவிலுக்கு போயிட்டு உட்காருவாங்க. கோவிலில் போய் உட்காந்துட்டு அங்கே கான்ஸ்டபிள் பேசின அத்தனை விஷயமும் இவர் பேசின விஷயமும் யோசித்து பார்த்து அழ ஆரம்பிச்சுட்டு கம்முன்னு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வானதிக்கு நிச்சயதார்த்தம் நடந்துட்டுருக்கோம். வானதி வந்து என்ன பண்ணுவாங்க, சரி சாமி கும்பிட்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது சாமி கும்பிட்டுட்டு இவங்க கோவில் சுற்றி வரும்போது வந்து நிலா இங்கே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு வானதியே வந்து நிலா கிட்ட பேசுகிற மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க பேசும்போது, என்னாச்சுக்கா இங்கே வந்து உட்காந்துருக்குறீங்க, கையில் பேக்கெல்லாம் வேறு இருக்குது, அழுதுன்னு இருக்கிறீங்க, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வானதி கேட்கும்போது நிலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நடந்த விஷயத்த ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த வந்து எல்லாத்தையுமே கிளியராகவே சொல்லின்னு இருப்பாங்க. என் கல்யாணம் வந்து எப்படி நடந்தது, போனது வந்தது, நாங்கள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு வந்தாச்சு, இனி நான் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து கிளியராக சொல்லிகிட்டே இருப்பார். ப்ரோ வந்து இந்த அளவுக்கா பண்ணியிருக்கிறாரு, நான் நினச்சி பார்க்கவே இல்லைக்கா, அவர் உங்களை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியாதுக்கா, எனக்கு கல்யாணம் ஆனது அவர் லவ் பண்ணார் அப்படின்னு தான்க்கா என்கிட்ட பாண்டி சொல்லிச்சு, ஆனால் இந்த மாதிரி வந்து உங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருப்பாருன்றது எனக்கு தெரியாதுக்கா, நீங்கள் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, இப்போ எங்கே போகிறீங்க, எதுக்கு இங்கே வந்து உட்காந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வீட்டை விட்டு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, இப்போ எங்கே போகலான்ட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எங்கே போகிறதுன்னு தெரியல, அதான் நான் கம்முன்னு இங்கே வந்து உட்காந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும்போது, சரி அப்போ வாங்க எழுந்துருங்க, எங்கள் வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி கூப்பிடுவாங்க. உங்கள் வீட்டுக்கா, எதுக்கு வானதின்னு, இப்போ எங்கே போவீங்க இந்த நேரத்தில் சொல்லுங்கள் பாப்பா, யார் தெரியும் இந்த ஊரில் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் ஹாஸ்டலுக்கு போகலான்னு இருக்கிறேன். ஹாஸ்டல் வந்து ஒரே நாள் கிடைக்க போகிறது கிடையாதுல்ல, நீங்கள் முதல்ல எங்கள் வீட்டுக்கு வாங்க, நம்ம போய் அங்கே போய் பேசிப்போம், இங்கெல்லாம் இருக்க வேண்டாம், வாங்க கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு வானதியை கூட்டிகிட்டு இவங்க கோவிலில் என்ட்ரன்ஸ்க்கு எல்லார் எதுக்குலேயும் போய் நிற்கும் போது அங்கே வானதி அம்மாவும் அப்பாவும் பார்ப்பாங்க. என்னடி இது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லைம்மா இவங்க
ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, சரி இப்போ இங்கே எதுக்கு அப்படின்னா, இல்லை கொஞ்சம் எனக்கு நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால் நான் வீட்டுக்கு கிளம்பி நான் போயின்ட்டுருக்கிறேன், நானும் இவங்களும் போயின்ட்டுருக்கிறேன், நீ பின்னாடி வந்துரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சபையில் வந்து எல்லாருக்கிட்டுமே சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போவாங்க. உடனே மாப்பிள்ளை வீட்டில் வந்து என்னாச்சு, ஏன் வானதி கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லும்போது இவங்க அம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், ஒன்றும் இல்லைப்பா அவங்க ஃப்ரெண்டு யாரோ வந்திருக்குறாங்களாம் ஊர்லேருந்து, அதனால தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறா. அப்படிங்களா, சரி சரி, நான் என்னவோ கல்யாணம் பிடிக்காதான் போகிறாளோ என்னவோ அப்படின்னு நினச்சிட்டேன். அது எப்படிங்க, நீங்கள் தான் பூ வச்சுட்டு முடிச்சிட்டிங்களே, கல்யாண டேட்டும் சொல்லும் போது அமைதியாக தானே உட்காண்ட்ருந்தா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வானதி அம்மா சொல்லும்போது, சரி சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு போயிட்டு நேராக வீட்டில் போய் உட்காருவாங்க. வானதியும் நிலாவும் உட்காரும்போது, இப்போ ஹாஸ்டல் கிடைக்கிற வரல எங்கள் வீட்டில் இருங்க, நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுங்க, ரொம்ப அழுது அழுது பாருங்கள் முகம்லாம் செவந்து போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொன்னதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வானதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிலா வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வானதி வந்து பாண்டியனுக்கு கால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது அவங்க கால் பண்ணி என்ன பண்ணிட்டுருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என்ன அதிசயமாக ஃபோனெல்லாம் பண்ணியிருக்கிற, இன்னைக்கு கால் பண்ண மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணியிருக்கிற அப்படின்னு பாண்டியன் கேட்டதுக்கு வானதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ விஷயம் நடந்திருக்குது, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லணும்னு தோணலை இல்லை உனக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன நடந்துச்சு உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி பாண்டியன் கேட்டதுக்கு, உங்கள் அண்ணி எங்கே இருக்கிறாங்க இப்போது அப்படின்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கொஞ்ச நேரம் இவர் யோசிப்பார் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து அவர் சொல்லும்போது, எனக்கு தெரியும் உங்கள் அண்ணி எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க, நான் தான் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கிறேன், எங்கே போகிறதுன்னு தெரியாத கோவிலில் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க, ஹாஸ்டலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, இப்போதைக்கு ஹாஸ்டல் கிடைக்காதுன்றதுனால நான் எங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து பாண்டியன்கிட்ட சொல்லுவாங்க. அப்படியாடி நீ வானதி அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, இப்போ உன் விஷயம்னா மட்டும் தான் என்கிட்ட அப்படியே பதமாக பேசுகிற அப்படின்ற மாதிரி வந்து வானதி வந்து பாண்டியன்கிட்ட சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் வானதி, நிஜமாக வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது அவங்க எங்கே போவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாத இருந்தது, நீ கூட்டின்னு போய் வச்சுருக்கிற, இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், அவங்கள கொஞ்சம் பார்த்துக்க வானதி அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாத பாண்டி, நான் பார்த்துப்பேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இங்கே தான் எப்படியும் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்டலாக தான் எங்கேயா போய் தங்குவாங்க, எங்கள் வீட்டில் அவ்வளோ நாளைக்கெலாம் விட மாட்டாங்க, நான் ஹாஸ்டல் பார்த்து விட்டுட்டு எந்த ஹாஸ்டல் இருக்கிறாங்கன்றதை நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் கால் பண்ணி சொல்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வானதி வந்து பாண்டியன்கிட்ட பேசிட்டதுனால வானதி வந்து அடுத்தது கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து இப்போ பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பத்துக்கு அவங்க போவாங்க. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துறதுக்கு தான் இனி பார்ப்பாங்க. இப்போது நிச்சயம் ஆனதை வந்து பாண்டிக்கிட்ட சொல்லாத இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை மறைக்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க கதையை. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ வானதி வந்து மறுபடியும் வந்து பாண்டியன்கிட்ட வந்து பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ சோழனை தான் வந்து காமிப்பாங்க. சோழன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போனார் இல்லைங்களா, நைட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். லேட் ஆக ஆக இவர் சேரன் வந்து கால் பண்ணி பார்ப்பார், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு தான் வரும். உடனே வந்து சேரன் வந்து பாண்டியனுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுவார், டே பாண்டி இந்த மாதிரி காலையில் சோழன் வந்து கோச்சிக்கிட்டு வெளியில் போனான்டா, இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை, கால் பண்ணாலும் அவன் கால் எடுக்கவே இல்லைடா, சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னு என்ன ஏதுன்னு பாருடா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, நீ பயப்படாதுண்ணா நான் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கால் பண்ணுவார், சுவிட்ச் ஆஃப்னு தான் வரும். அதுக்கப்புறம் இவர் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே அங்கேயும் தேடுவார். அதுக்கப்புறம் தேடிட்டு நேராக வீட்டுக்கு வருவார். என்னென்ன சோழன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இன்னும் வரடா பாண்டி, நீ தான் வந்திருக்கிற, எங்கடா சோழன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லைண்ணா நான் எங்கெங்கேயும் தேடினேன் கிடைக்கல, சரி நம்பர் கால் பண்ணேன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது, அதனால தான் ஒரு வேளை வீட்டுக்கு வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் வந்தேன் நான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. என்னடா இது ஒரு பிரச்சனை, அது நிலா கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுச்சு, இவனும் இந்த மாதிரி கோச்சிட்டு போயிட்டான், இவன் எங்கே போய்க்கிறான்னு தெரியல, ஏன்டா என்ன பிரச்சனை மேலே பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டு என்னை நிம்மதியில்லாத பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிப்பார். எபிசோடு வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் அடுத்தது கதையை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.